யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான ஸ்டடி பிளான் அண்ட் டெஸ்ட் ஷெடியூல் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு எங்கே தொடங்குது அப்படின்னா 14/4/2025 ஒரு நியூ இயரில் நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இது வந்து ஆரம்பிக்கிறதா நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எப்பொழுதும் ஸ்ப்ரிங் லைனை பொறுத்த வரைக்கும் என்ன ஷெடியூலோ அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 14/4/2025 தமிழ் புத்தாண்டு அன்னையிலேருந்து யூஜிடிஆர்பிக்கான ஃபஸ்ட் டே அப்படிங்கிற கிளாஸஸ் செஷன் தொடங்கிடும். இந்த கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் மோட் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது வீடியோ லெக்சர் பேஸ் பண்ணது தான் இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டேட்டில் படிங்க அப்படிங்கிறது மெட்டீரியலும் கொடுத்துருவோம், வீடியோஸும் கொடுத்துருவோம். வீடியோஸ் பார்த்துட்டு மெட்டீரியல் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். 14/4/2025 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த யூஜிடிஆர் அப்படிங்கிறது தொடங்குது. அந்த ஃபஸ்ட் டேலேருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்து டெஸ்ட் எழுதி அடுத்தடுத்த நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து டெய்லியும் படிக்கணும், டெய்லி டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற மோடில் தான் இதை செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு டைமிங் நிறையா இருக்கிறதுனால இங்கே செட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணினா போதும் இந்த சிலபஸ் கவர் பண்ணுறது ரொம்ப எளிமையாக முடிச்சிடலாம். அதனால் எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மொத்தம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 432 வீடியோஸ் இருக்குது யூஜிடிஆர்பிக்காக மட்டும். அந்த 432 வீடியோஸ் லெக்சர்ஸ் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்துருவோம். அந்த 432 அப்படிங்கிறதுமே ஏதோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ கிடையாது. ஒவ்வொரு வீடியோவும் குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இருக்கும். ஸோ அதனால் ஹெவியான கண்டென்ட் இருக்கிற வீடியோஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஹார்ட் காப்பி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல் வச்சு நீங்கள் வந்து வீடியோவும் பார்த்துக்கிட்டு மெட்டீரியலை வச்சு நீங்கள் படிக்கலாம். அதை படித்து முடிச்சுட்டு அதே அன்னைக்கு இண்டிவிஜுவல் டாப்பிக்கில் டெஸ்ட் இருக்கும். என்ன நாங்கள் டேட்டில் கொடுத்துருக்கோமோ அந்த தேதியில் என்ன படிக்க சொல்லியிருக்கோமோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட் இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். சில போயம்ஸில் வந்து 100 எடுக்க முடியாது. அப்படிங்கும்போது 2 போயம் சேர்த்து 100 இருக்கும். இல்லாத அப்படின்னா சிங்கிள் போயமும் வைக்கிறோம் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் இருக்கும். மோஸ்ட்லி அதிகமாக எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதனுடைய முதல் ஐடியாவே என்னென்னா, அந்தந்த தினத்தில் அன்னைக்கு நீங்கள் மெட்டீரியல் வச்சு படிக்கிறீங்க, வீடியோஸ் பார்த்துட்டு மெட்டீரியல் வச்சு படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த இதில் தொடங்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குது எப்பப்போ அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து 1 by 1 டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானரில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்தில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த யூஜிடிஆர்பி. செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்தோன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து டிசம்பரில் இந்த எக்ஸாம் நடத்துகிறதா டெனடேட்டிவ் அந்த இயர் பிளானில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் பிளானில் மொத்தம் 7535 வேக்கன்சியில் நமக்கு வந்து பார்த்தோன்னா யூஜிடிஆர்பிக்கு அதாவது பிஆர்டின்னு சொல்லக்கூடிய யூஜிடிஆர்பிக்கு 1205 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 300 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்கிறப்பாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா நல்லா இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த 300 போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் உங்களுக்கானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ யூஜிடிஆர்பி இங்கிலீஷில் அதாவது யூஜிடிஆர்பி குறிப்பிட்றது பிஆர்டியை தான் வந்து குறிப்பிட்றோம். அதாவது ஆல்ரெடி பிஜிடிஆர்பி அப்படிங்கிற ஒரு வேர்டு காமனாக இருக்கிறதுனால இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி அப்படிங்கிற ஒரு வேர்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிஆர்டிக்கு பதிலாக யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது. ஸோ அதனால் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இதில் 300 போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் உங்களுக்கு ஆக்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணணும். ஸ்ப்ரிங் லைனை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு மெத்தட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்னது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் மோட் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ லெக்சர்ஸும் இருக்கும். இப்போ பெரும்பாலான டாபிக்ஸ் எல்லாம் வீடியோ லெக்சர்ஸ்லேயே முடிச்சாச்சு. அதனால் வீடியோ லெக்சர்ஸ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவோம். உங்களுக்கு லாகின் ஐடிலாம் கொடுத்துருவோம். அதில் போய் நீங்கள் வந்து வீடியோஸ் போய் பார்த்துக்கலாம், ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், உங்களோட கன்வீனியன்ட் டைமில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில ஆல்ரெடி வந்து யூஜிடிஆர்பியில் இருக்கிற வீடியோஸை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது 1-2 டாபிக் இருக்குதுன்னா அது ஆன்லைன் கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவோம். ஸோ அதனால் அதனோட அட்வான்ஸ் லெவலில் ஏதாவது விஷயம் இருக்குன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸில் வந்து கொடுப்போம். ஆன்லைன் கிளாஸில் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது ஆன்லைன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு சிபிடி மோடில் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கான லாகின் ஐடியெல்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் டெய்லியும் போய் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கிறது தான். அதனால் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் லைனில் ஒரு அத்தியாயத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. டெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு டாப்பிக்கும் நகராது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாபிக் சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்காது. ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மையம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஸ்ப்ரிங் லைன் இது வரைக்கும் பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் பல யூஜிடிஆர்பி இது வரைக்கும் நாங்கள் சக்ஸஸ் ரேட்டில் அதிகமாக இருக்கிற காரணம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் பேஸ்டு டீச்சிங் தான்.
ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வச்சு தான் டீச் பண்ணுவோம். எங்கேயுமே சம்மரி அப்படிங்கிறது இல்லை. நாவல்ஸ்க்கு மட்டும்தான் இல்லுஸ்ட்ரேட்டட் டெக்ஸ்ட். மீதி நாவல்ஸ் தவிர மீது எல்லாமே வந்ததுன்னா டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டீச்சிங் அப்படிங்கிறதே இருக்கும். அதுக்கப்புறம் படிக்கிற சமயத்தில் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தா நீங்கள் எளிமையாக படிக்க முடியுமோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம். ஸோ அதனால் உங்களை வந்து வெற்றி அடைய செய்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அனைத்து வழிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லைன் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக ஸ்ப்ரிங் லைனோட கம்யூனிகேட் பண்ணி ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்க போகுது. அதனால் நீங்கள் ஸ்ப்ரிங் லைனுடைய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களை பயன்படுத்திக்கங்க. ஸ்ப்ரிங் லைனுடைய ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்ட் காப்பியில் மெட்டீரியல் கொடுத்துருவோம். அது ஹை குவாலிட்டி பிரிண்டரில் அது கொடுப்போம். அதாவது இந்த எங்களுடைய மெட்டீரியல் கொடுக்குறதுல ஒரு எத்திக்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில புத்தகங்களாக இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த புத்தகத்தினுடைய பிரிண்ட் எடுக்கும்போது அல்லது ஜெராக்ஸ் பண்ணும்போது ஒரே பேப்பரில் பேஜில் லேண்ட்ஸ்கேப்பில் 2 புத்தகத்தினுடைய பேஜ் வர மாதிரி எடுப்பாங்க. அப்போ எழுத்துக்கள் எல்லாம் சின்னதாக ஸ்மால் சைஸில் இருக்கும். பட் ஆனால் ஸ்ப்ரிங் லைனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அப்படி ஒரு விஷயத்தை பயன்படுத்தவே மாட்டோம். ப்ராப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு தித்திப்பாக இருக்கணும். அது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து எளிமையான முறையில் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கிள் பேஜில் ப்ராப்பரான மெத்தட் யூஸ் பண்ணுவோம். போர்ட்ரைட்டை யூஸ் பண்ணுவோம். இது எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் வந்து அதை மாற்றிக்க வேண்டாம். போர்ட்ரைட்டில் தான் உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும். ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடெக்வட் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் அங்கே ஏதாவது எழுதிக்கலாம் அப்படின்னு நினச்சினா கூட அந்த மெட்டீரியல் வந்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அதனால் அது வந்து கிளம்ஸியாக இல்லாமல் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக பயன்படுத்துகிற மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கிற மாதிரி அந்த மெட்டீரியலுடைய பக்கங்கள் எல்லாமே வடிவமைச்சிருப்போம். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டாபிக்னா அது எப்படி வடிவமைச்சிருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கில் ஹெட்லைனை கொடுத்துட்டு கீழே உடனடியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அபவுட் த ஆத்தர், அந்த ஆத்தர் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கேள்வி சில நேரத்தில் ஆத்தரை பேஸ் பண்ணி வரும் அப்படிங்கிறதுனால அபவுட் த ஆத்தரை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அபவுட் த ஆத்தர்லேயே அவர் வாங்கின அவார்ட்ஸு, அவருடைய மற்ற ஒர்க்ஸு, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்து அபவுட் த ஆத்தரில் கொடுப்போம். அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் நம்ம போக போகிறோமோ, என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை பற்றின டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டை பற்றி அபவுட் த டெக்ஸ்ட் தான் கொடுக்குறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து இது என்ன ஜானரு, இது எப்போ பப்ளிஷ் ஆச்சு, இதனுடைய செட்டிங்ஸ் என்ன, அதை வேறு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுப்போம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட். சில ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மேக்பத் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் வந்து இந்த மேக்பத் எழுதுறதுக்கு முன்னாடி வேறு எங்கேருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு, வேறு என்னென்ன பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனால அதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்துனாப்புல அபவுட் த டெக்ஸ்ட்டும் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனும் சேர்த்துனாப்புல அதை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஒர்க்கெல்லாம் அவர் ஒரு ஆத்தர் எழுதுறாருன்னா எழுதுறதுக்கான சில காரணம் இருக்கும். யாராவது ஒரு இன்ட்யூஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குப்லகான் எழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட்டு அந்த ஆத்தரை பற்றி தாண்டி அந்த குப்லகான் எழுதுறதுக்கான அந்த டே எப்படி சூழல் இருந்துச்சு, அவர் என்ன புத்தகத்தை படிச்சுட்டு இருந்துட்டு அந்த பார்க்கில் வந்து அப்படியே தூங்கினாரு, அந்த தூக்கத்தில் வந்த கனவு என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதற்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரிஜினல் டெக்ஸ்ட் முழுசாக எடுத்து பார்க்கறதுக்காக அதற்கு கீழே அந்த டெக்ஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷனை உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெக்ஸ்ட் லைனு வித் எக்ஸ்ப்ளனேஷன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரிவெஞ்சனுடைய வீடியோஸ் யூடியூப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் லைன்னு போட்டிங்கன்னா ஆஃப் ரிவெஞ்ச் ஸ்ப்ரிங் லைன் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஆஃப் ரிவெஞ்ச் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டெக்ஸ்ட் இருக்குது, இன்னொரு சைடு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ அதனால் டெக்ஸ்ட் வித் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் படிச்சுட்டு போகிறதுக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் அங்கே இருக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நாவல்ஸ் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த இதில் வந்து தீம்ஸை வந்து எண்டில் கொடுத்துருவோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா போயம்ஸாக இருந்துச்சுன்னா போய்ட்ரி டிவைஸ், அது என்ன போய்ட்ரியில் என்னென்ன டிவைசஸ் இருக்குது, என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் அடங்கிடும். ஸோ அதனால் ஒரு ப்ராக்டிக்கல் ஐடியாவில் உங்களுக்கு எப்படி கொடுத்தா அது கரெக்டாக இருக்குமோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 பேஜ் பக்கம் 3 பக்கத்தில் முடிகிற மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பேஜஸில் நிறையா கண்டென்ட்டை அடக்கியிருப்போம். ஸோ அதான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு காரணத்துக்காக வெளியில் எந்த ஒரு சோர்ஸும் தேடுறதுக்கான சூழலே இருக்காது. எல்லா சோர்ஸும் அதுக்கு தேவையான மீனிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டெக்ஸ்ட்லேயே கொடுத்துருவோம். ஹைலி டீட்டெயில்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் பொருத்தமானதாக இருக்குது எங்களோட ஸ்டடி மெட்டீரியல். ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஜூமில் வந்து எங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டிஸு நான் உட்பட எல்லாருமே வந்து கிளாஸ் எடுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து அதை கொடுப்போம் அப்படின்னா ஒரு சைடு வந்து அதாவது வீடியோஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆனது. அந்த வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துடும், அதை நீங்கள் பார்த்து படிச்சுட்டு இருப்பீங்க. அதுவே நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வரீங்க அப்படின்னா அந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்லாம் அந்த கண்டென்ட்டை வந்து டீச் பண்ணுவோம். டீச் பண்ணிவிட்டு அந்த எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஷன் அப்படிங்கிறது கொடுப்போம். நீங்கள் வந்து எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா
அந்தந்த டவுட்ஸ் அந்த அன்னைக்கே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதை வந்து வேற ஒரு நாள் எடுத்து கேட்கணுங்கிறதுல அன்னைக்கே உங்களோட டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான சூழல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். சரி சார், நாங்கள் வந்து வீடியோஸ் தான் பார்க்குறோம், இப்போ ஆன்லைன் கிளாஸ்க்கு வரதில்ல, எங்களோட கன்வீனியன்ட் டைமில் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம், ஏன்னா பெரும்பாலும் எல்லாமே வீடியோஸில் இருக்கிறனால வீடியோஸ் பார்க்குறோம். எங்களுக்கு டவுட் வந்து என்ன பண்ணுறதுன்னா, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப்னுடைய ஆப் ஏதாவது நான் கொடுக்குறோம் இல்லையா, அதில் நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸை கேட்கலாம். உடனடியாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருப்போம். எல்லா வகையிலையும் உங்களை இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு உங்களை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறது தான் ஸ்ப்ரிங்லைனுடைய வேலையாக இருக்கும். அதற்கப்புறம் வீடியோ லெக்சர்ஸ். இந்த வீடியோ லெக்சர்ஸ் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 432 வீடியோஸ் இருக்குது. எல்லாமே டீட்டெயில்டாக டீச் பண்ணுது. கடந்த யூஜிடிஆர்பிக்கு ஹைலி என்ன ஸ்டாண்டர்டில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டாண்டர்டில் டீச் பண்ணின வீடியோஸ். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 432 வீடியோஸை நீங்கள் வந்து டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ பார்த்தோம்னா கூட தீர்க்க முடியாது. ஸோ அதனால் ஒரு நாளுக்கு 3 வீடியோ அல்லது 4 வீடியோ நீங்கள் பார்க்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு டாபிக் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிற பர்டனே இருக்காது. அப்படி ஃபீல் ஃப்ரீயாக நீங்கள் போயிட்டுருப்பீங்க. சரி, நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களை ஃப்ளெக்சிபிளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன வகைகள் வேணுமோ அது எல்லா வகையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும். ஸோ இந்த ஏவி டெலிவர் அப்படிங்கிறது என்ன, ஆடியோ வீடியோ டெலிவர் இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இதில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கற்றுக்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறது அங்கே உருவாக்கி கொடுத்துருவோம். அந்த சிலபஸை பேஸ் பண்ணி க்ளோஸ்லி அந்த சிலபஸ் வந்து முழுக்க கவர் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். இந்த வீடியோஸ் பார்த்து படிக்கிறதுல என்ன ப்ளஸ் அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒன்று, உங்களோட கன்வீனியன்ட் டைமில் படிச்சுக்கலாம். அதற்கப்புறம் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் புரியலைன்னா அதை மறுபடியும் ரீப்ளே பண்ணி அதை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து புரிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ரீப்ளே பண்ணி என்ன தான் சொல்ல வராங்கன்னு சொல்லி அழுத்தமாக ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்பீடில் கவனிச்சிக்கிறதுனால அதை வந்து சைடில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு உங்களுடைய நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து எழுதிக்கலாம். அல்லது எங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னால் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ஸ்பீட் அப்படிங்கிறதுனால அதை பாஸ் பண்ணி வீடியோஸில் நோட் எடுக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அது ஓடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஸ்லோ பண்ணி வீடியோஸில் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதற்கப்புறம் இது முழுக்க உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி. நீங்கள் எப்படி ஒரு சூழல் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான பொருத்தமான ஒரு சூழல் இருக்கோ அந்த சூழலில் படிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ்னால் கூட உங்களுக்கு சூழல் பொருந்ததோ இல்லையோ ஆனால் அதில் நீங்கள் அடாப்ட் ஆகிக்க வேண்டிய சூழல் இருக்கும். பட் ஆனால் இங்கே செல்ஃப் ஸ்டடியில் அப்படி இல்லை. உங்களுடைய மனநிலை அந்த சமயத்தில் படிக்கிறதுக்கான மனநிலை இருக்குன்னா அந்த நேரத்தில் எடுத்து படிக்கிறதுக்கான சூழல் இருக்கும். அப்போ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மனநிலையை உருவாக்கிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்ஷிங் ஸ்டேஜில் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணி படிக்க வேண்டிய சூழலாக இருக்கும். ஆனால் உங்களுடைய மனநிலை ஏற்றுக்காத போது நீங்கள் எவ்வளோ தான் புஷ் பண்ணி அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணாலும் அது உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகவே ஆகாது. அப்போ இதுக்கான செல்ஃப் ஸ்டடி கரெக்டான என்கேஜ்மெண்ட்டில் இருக்கும். உங்களுடைய டைமை சேவ் பண்ணும். இப்போ இந்த வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் பல இடங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணி போயிட்டு ஒரு இடத்துல போய் படிக்கணும் அப்படின்னா அதற்கு பதிலாக வந்து வீடியோஸாக இருக்கும்போது அந்த டைம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப மீதி ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலையே கற்றுக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இந்த வீடியோஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களோட டைம் இருக்கும். அதற்கப்புறம் உங்களுடைய கவனத்தை நல்லா வந்து ரிட்டென்ஷன் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கவனச்சிதறல் இல்லாமல் அதை வந்து கவனிக்க முடியும். அப்படி கவனச்சிதறல் வந்தாலும் மீண்டும் ரீப்ளே பண்ணி பார்த்துக்கிறதுக்கான சூழல் எல்லாமே இருக்கும். எங்களோட வீடியோ லெக்சர் ஸ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்பீடாகவும் வச்சு அந்த வீடியோஸ் வந்து கவனிக்கலாம் அல்லது ஸ்லோவாக வச்சு பார்த்துக்கலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து அதை வந்து கவனிச்சிக்கிறதுக்காக அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் வீடியோ லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ளஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் லைவாக ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுதுனா எப்படி ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதாவது இப்போ நீங்கள் யூஜிசி நெட் எழுதலாம், பிஜிடிஆர்பி எழுதலாம். இப்போ ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதும்போது அந்த ஸ்க்ரீனில் சிஸ்டத்தில் எழுதும்போது என்ன மாதிரியான ரியல் ஃபீலிங் இருக்குமோ, ஈவன் டிஆர்பி போர்டே ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஸ்க்ரீன் மோட் இருக்குமோ அதே ஸ்க்ரீன் மோட் இருக்கும். நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அட்டன் பண்ணது எது, அட்டன் பண்ணாதது எது, ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணி பார்க்குற எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது தான் இந்த சிபிடி. ஸோ அந்த சிபிடி மோடு ஸ்ப்ரிங்லைனில் மட்டும்தான் அந்த சிபிடி மோட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வேறு எங்கேயுமே அந்த சிபிடி மோடே இருக்காது. ஏன்னா ஸ்ப்ரிங்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களோட யூசர் பேஸில் தான் வந்து திங்க் பண்ணுவோம். ஸோ அப்போ அதனால் அந்த யூசர் பேஸில் திங்க் பண்ணுறதுனால அதுக்கு எது பெஸ்ட்டோ அதை யூஸ் பண்ணி ஸ்ப்ரிங்லைன் இப்போ வரைக்கும் சிபிடியை பயன்படுத்துது. இருக்கிறதுலே காஸ்ட் வைஸில் பார்த்தா அதிகமான காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இந்த சிபிடிக்கு தான். இருந்தாலும் உங்களுக்கு நன்மை பயக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிபிடியில் நாங்கள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம். இந்த சிபிடியில் டெஸ்ட் வைக்கிறதுல எந்த மாதிரியான அமைப்பில் வச்சுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட்டும் எழுதுவீங்க. அந்த அன்னைக்கு நீங்கள் படிக்கிறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, ஒரு ஒரிஜினல் டெக்ஸ்ட் வச்சு படிக்கிறீங்க, படித்த கையோட அந்த டாப்பிக்லேருந்து டெஸ்ட் எழுதுறீங்க. ஒருவேளை ஒரே நாளில் 2 டாபிக் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா
2 டாப்பிக்கும் தனித்தனியாக நீங்கள் போய் டெஸ்ட் எழுதுற மாதிரி இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதில் ஏதோ 10 கொஸ்டின் 15 கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது. குறைஞ்சபட்சம் 50 கொஸ்டின்ஸாவது வச்சிருப்போம். சில டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய நம்ம ஒர்க்காக இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் 200 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதனால் இண்டிவிஜுவல் டாபிக் எழுதுறீங்க. அப்போ இண்டிவிஜுவல் டாபிக் எல்லாம் ஒரு யூனிட் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அதை ரீகால் பண்ணி எழுதுறதுக்காக யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட்டு இண்டிவிஜுவல் டாபிக் எல்லாம் முடிச்சிட்டிங்க, 10 யூனிட் முடிச்சிட்டிங்கன்னா அதற்கப்புறமா சப்ளிங் யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த சப்ளிங் என்னன்னா 1வது யூனிட் 3வது யூனிட் சப்ள் பண்ணுறது, 7வது யூனிட் 10வது யூனிட் சப்ள் பண்ணுறது, அதே மாதிரி 1வது யூனிட்டும் 10வது யூனிட் சப்ள் பண்ணுறது, இந்த மாதிரி சப்ளிங் யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவோம். அதற்கப்புறம் மார்க் எக்ஸாம். லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லைன்லேருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது யூஜிடிஆர்பிக்காக 10 மார்க் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் லாஸ்ட் டைம் நாங்கள் 20 மார்க் எக்ஸாம் கொடுத்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி மோட் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து பென் அண்ட் பேப்பர் மெத்தட் ஓஎம்ஆர் மெத்தட்னு வந்த உடனே நாங்கள் ஒரிஜினலாக ஒரு ஓஎம்ஆர் வந்து ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கையில் எல்லாத்துக்கும் கொடுத்து பை கொரியரில் அனுப்பிட்டோம். ஓஎம்ஆர் அனுப்பிட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியில் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டோம். அவங்க கொஸ்டின்ஸை பார்த்து ஓஎம்ஆர் யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுகிற ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அந்த மார்க் எக்ஸாம் 20 மார்க் எக்ஸாம் கொடுத்தோம். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு மட்டும் 10,000 எம்சிக்யூஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் கொடுத்துருவோம். எல்லா கொஸ்டின்ஸும் அப்லோடும் பண்ணியாச்சு. நீங்கள் எப்போ வேணால் எந்த டாபிக் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அதனால் எல்லா டாபிக்ஸும் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் போய் அதை வந்து எழுதிக்கலாம். இங்கே இம்மீடியட் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவீங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா நீங்கள் எங்கள் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் எங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணுங்கிற அவசியமே இல்லை. என்ன டெஸ்ட் எழுதுறீங்களோ அதுக்கு சப்மிட் பண்ண உடனடியாக அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். அது நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் என்ன, அதனோட கரெக்டான ஆன்சர் என்ன, உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் என்ன, உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு அங்கே இம்மீடியட்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனால் எந்த ஒரு காரணத்துக்கு இன்ஸ்டியூட்டை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கணுங்கிறது இல்லை. ஸோ அது நீங்கள் ஓன் டெஸ்ட்டு உங்களுடைய ஓன் கையில் இருக்கும். நீங்கள் அதை எப்பொழுது வேணாலும் எழுதிக்கலாம். உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் எழுதிக்கிறதுக்கான சூழலில் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எழுதி தீர்க்கிற வரைக்கும் அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது டிஸப்பியரே ஆகாது. நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிற வகையில் இருக்கும். ஸ்ப்ரிங் லைனை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய டெஸ்டிமோனல்ஸினுடைய சாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இங்கே டெஸ்டிமோனல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்ப்ரிங் லைனை பற்றி மற்ற யூசர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே டெஸ்டிமோனல்ஸ். ஸ்ப்ரிங் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரிங் லைனுக்கு கிடைச்சிருக்கிற ரேட்டிங், கூகுளுடைய ரேட்டிங் என்ன அப்படின்னா 4.9, 5 ஸ்டாருக்கு 4.9 ஸ்டார் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அப்போ கூகுள்னா கூகுள் கொடுக்குறதுல யூசர்ஸ் கொடுக்கக்கூடியது. அந்த யூசர்ஸ் அப்படிங்கிறது எது ஒரு நம்பர் 2 நம்பர் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம். அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா இது வரைக்கும் எத்தனை ரிவ்யூ வந்திருக்கோ அத்தனை ரிவ்யூவும் இப்போ அவங்களால படிக்க முடியும். ஸோ ஒரு ரிவ்யூ கூட நெகட்டிவான ரிவ்யூ அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வந்து அவ்வளோ கேர் பண்ணி படிக்க வைக்கிறதுனால எல்லாருமே வந்து ஸ்ப்ரிங் லைனில் கிடைச்ச ஒரு சான்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெஸ்டிமோனல்ஸ் கூட அங்கே கூகுளில் இருந்து எடுத்தது தான். அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை எடுத்து தான் நான் வந்து அந்த ரிவ்யூ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரீசெண்டாக எடுத்த ரிவ்யூ எடுத்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் நீங்கள் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த ரிவ்யூ ஸ்கேன் கோடை வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யூடியூபுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் கொடுத்துறோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து என்னென்ன ரிவ்யூ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒன்ஸ் படிச்சுக்க முடியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ரிவ்யூஸும் சரி எல்லாருமே யார் என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படி தான் வச்சுருக்கோம். அவங்களுடைய ஃபோட்டோஸ் அங்கே என்ன இருந்துச்சோ அதே ஃபோட்டோவை எடுத்து யூஸ் பண்ணி இந்த டெஸ்டிமோனலில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எங்களுடைய ரிவ்யூ அப்படிங்கிறது ரேட்டிங் அப்படிங்கிறது ஹைலி ஸ்டாண்டர்டான ரேட்டிங் இருக்குது 4.9 அப்படிங்கிறது. ஸோ அதனால் ஸ்ப்ரிங் லைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல வந்து செயல்பட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டையும் நாங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால அதனால் எங்களோட யூசர்ஸு வந்திருக்கிற யூசர்ஸ் அப்படிங்கிறது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கதை புக் படிக்க வந்தவங்க மாதிரி நான் கவனிக்க மாட்டோம். அவங்க லைஃப் நோக்கி வந்ததுனால அவங்களை எப்படி ஜெயிக்க வைக்கலாமோ அனைத்து வகையிலையும் அவங்க வந்து டார்கெட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இப்போ வந்து நம்ம வந்து 14/4/2025 தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்தெந்த அன்னைக்கு என்னென்ன வீடியோ நீங்கள் பார்க்கணும், என்ன டெஸ்ட் அந்த அன்னைக்கு எழுதணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேஜ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டினுடைய டைட்டில் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த 37 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 37 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த யூனிட்டில் கூட மொத்த வீடியோஸ்னுடைய எண்ணிக்கை. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35லேருந்து 37 மணி நேரம் அந்த வீடியோஸ் இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு வீடியோ கவுண்டிங் தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்த வீடியோஸ்னுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மாறுபடும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் 37 வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ அந்த 37 வீடியோஸையும் நாங்கள் என்ன டேட் கொடுத்துருக்கோமோ அந்த தேதியில் அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு அதை பார்த்த கையோட போய் நீங்கள் அதே அன்றைக்கி டெஸ்ட் எழுதிக்கணும்.
ஸோ நீங்கள் வீடியோஸ் முன்னப்பில்ல ஒரு நாள் அட்வான்ஸாக கூட பார்த்துக்கலாம். ஆனால் டெஸ்ட் அந்த அன்னைக்கு எழுதிக்கிறது நல்லது. சரி, ஒருவேளை அந்த அன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதலை அப்படின்னா அதை எப்போ எழுதுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுவும் உங்களுடைய கன்வீனியன்ட் தான். நீங்கள் எழுதுகிற வரைக்கும் அந்த டெஸ்ட் வந்து டிஸப்பியர் ஆகாது. டெஸ்ட் அப்படியே ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எழுதி முடித்தா மட்டும்தான் அன்அட்டம்ப்டட் வந்து மறுபடியும் காட்டாது. அட்டம்ப்டில் வந்து ஒன்ஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு காட்டும். மற்றபடி நீங்கள் எழுதுற வரைக்கும் அது ஓப்பனில் தான் இருக்கும். உங்களுடைய கன்வீனியன்ட்டில் எழுதிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, அந்தந்த டெஸ்ட்டு அந்தந்த அன்னைக்கு எழுதிக்கிறது இன்னும் சிறப்பு. நீங்கள் டெஸ்ட்டை வந்து வேற ஒரு நாள் நீங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணி எழுதுறதோ அது அப்படிங்கிறது சரியானதல்ல. ஏன்னா ஒரு நாள் நீங்கள் ஒரு டெஸ்ட்டை போஸ்ட்போன் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் அப்படிங்கிறது என்னமோ அந்த நாள் எழுத வேண்டிய டெஸ்ட்டும் சேர்த்து வந்து கிளம்சி ஆயிடும். அப்போ நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா உங்களால் டெஸ்ட் வந்து கரெக்டாக ஷெடியூல் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேகம் குறைஞ்சிடும். வேகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுலேருந்து விலக வச்சிடும். அதனால தான் அந்தந்த தேதியை நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த தேதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதி ஈஸியாக வந்து நீங்கள் போய்க்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். சரி, ஓகே. ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, என்ன தேதியில் நீங்கள் அதை படித்து டெஸ்ட் எழுதுறீங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஏஜ் ஆஃப் சார்சல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 வீடியோஸ் இருக்கும். அதாவது ஏஜ் ஆஃப் சார்சலுக்கு முன்னால் ப்ரீ சார்சரியன் பீரியடில் என்ன இருக்குது, ஏஜ் ஆஃப் சார்சல் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து 4 வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த 4 வீடியோஸை நீங்கள் கவனிச்சுட்டு மெட்டீரியல்லாம் படிச்சுட்டு 14/4/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ அதனால் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அந்த நல்ல நாளில் அன்றைக்கே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15/4/2024 ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அதில் 3 வீடியோஸ் இருக்கும். ஏஜ் ஆஃப் மில்டனுக்கு 4 வீடியோஸ், ஏஜ் ஆஃப் ட்ரைடனுக்கு 2 வீடியோஸ், ஏஜ் ஆஃப் போப்புக்கு 2 வீடியோஸ். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நாள் 4 வீடியோஸ் பார்க்குறீங்க, செகண்ட் டே வந்து 3 வீடியோஸ் பார்க்குறீங்க. பார்த்துட்டு 15/4/2025 அதனுடைய டெஸ்ட் எழுதுறீங்க. அகைன் நீங்கள் மறுபடியும் ஏஜ் ஆஃப் மில்டனுக்கு 4 வீடியோஸ் பார்க்குறீங்க 16/4/2025. இங்கே ஏஜ் ஆஃப் ட்ரைடனுக்கு 2 மணி நேரம் தான் வந்து 2 வீடியோ தான் கொடுத்துருக்கோம். அந்த 2 வீடியோ பயன்படுத்தி 17/4/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் போப்பில் 18/4/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ப்ராப்பராக போக முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த ஏஜ் ஆஃப் ட்ரைடுக்கும் ஏஜ் ஆஃப் போப்பையும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் எல்லா நாளுக்கும் அப்படி இருக்க சான்ஸ் நாங்கள் தர மாட்டோம். ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பீடு குறையாமல் இருக்கிறதுக்காக இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த அன்னைக்கு முடிச்சுக்காங்க. அதற்கு அடுத்தது ஏஜ் ஆஃப் ஜான்சன் 3 வீடியோஸ் இருக்கும் 20/4/2025. ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் இதில் 5 வீடியோஸ் இருக்கிறதுனால ஒரு நாள் கேப் விட்டு 22/4/2025 டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதற்கப்புறம் அகைன் ஏஜ் ஆஃப் டென்னிசனில் 5 வீடியோஸ் இருக்கிறதுனால இங்கேயும் அப்படி தான் ஒரு நாள் கேப் விட்டு 23ஆம் தேதிக்கு ஃபுல்லாக கேப் விட்டுருக்கோம். அப்போ நீங்கள் 23ஆம் தேதி ஃபுல்லாக படிக்கிறீங்க, 24ஆம் தேதியும் படிச்சுட்டு 24ஆம் தேதி டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் ஹார்டிக்கும் 5 வீடியோஸ் இருக்கிறதுனால அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் படிக்கிறது சலிப்படையாமல் போகிறதுக்காக அந்த ஸ்பீடு வந்து கரெக்டாக மூவ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் உங்களுக்கு ப்ராப்பரான கேப்ஸ் கொடுத்து அது எல்லாத்தையும் அமைச்சிருக்கோம். 26 நாளில் ஏஜ் ஆஃப் ஹார்டி முடிக்கிறீங்க. அதற்கப்புறம் 4 ஹவர்ஸ் இருக்கக்கூடியது பர்சன்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா 29/4/2025 கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 27, 28 2 டேஸ் கொடுத்துருக்கோம். இந்த 2 டேஸ் எதுக்கு அப்படிங்கிறது ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். அதாவது ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக்ஸ் என்னைக்காவது படிக்காமல் இருக்கீங்கன்னா அந்த ஒரு நாள் 27ஆம் தேதி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 29ஆம் தேதி இந்த 4 ஹவர்ஸ்க்கானது போதுமானது. இருந்தாலும் இடையில 2 நாள் கொடுத்துருக்கிறது ஏதாவது நீங்கள் படிக்காமல் இருக்கீங்கன்னா அதை படித்து முடிச்சுட்டு 29ஆம் தேதி இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2/5/2025 இந்த அன்னைக்கு யூனிட் 1 ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறீங்க. நல்லா ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ் டைம் கொடுத்துருக்கோம். 3 டேஸ் ப்ராப்பராக யூனிட் 1 ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு 2/5/2025 இந்த இடத்துல டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல சோர்ஸ் புக்கு, அதாவது ரெஃபரன்ஸ் புக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா WH ஹட்சனுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று KR ராமச்சந்திரன் நாயர்னுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸ்ப்ரிங்லைன் 2 புத்தகத்தையும் கவர் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹட்சன் புத்தகத்தில் என்ன இருக்கோ அதே கான்செப்ட் தான் ராமச்சந்திரன் நாயர் புத்தகத்தில் இருக்கும். வேறு எதுவுமே மாறல, அதே ஸ்டைலில் தான் இருக்கும். சும்மா என்னன்னா இப்போ ஹட்சன் வந்து பார்த்தோன்னா அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து அவர் என்ன பண்ணுவார்னா ராமச்சந்திரன் நாயர் பேசிவ் எழுதியிருப்பா. அப்படி அதுவே இங்கே ஹட்சனில் பேசிவில் இருந்துச்சுன்னா ராமச்சந்திரன் நாயர் ஆக்டிவில் எழுதியிருப்பா. அப்படி தான் இருக்கும். அதை முழுக்க கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் தனியாக ரெஃபரன்ஸ் புக் எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ப்ரிங்லைன் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், அதுலேயே எல்லா கண்டென்ட்டும் கவர் ஆயிரும். ஸோ இப்போ இந்த 3 டேஸ் நல்லா ப்ராப்பர் பண்ணிவிட்டு 2/5/2025 யூனிட் 1 டெஸ்ட்டை எழுதி முடிக்கிறீங்க. அதற்கப்புறம் யூனிட் 2 வரீங்க.
உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். கிராஜுவலான ஸ்பீடில் எடுத்துகிட்டு போகிறேன், உங்களை ஹரிபரியே இல்லாமல் கிராஜுவலாக எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் ப்ராப்பராக எங்களோட ஷெட்யூல் பண்ணி வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து இதில் வந்து சிலபஸும் முடிச்சுக்கலாம், ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3/5/2025 ஆஃப் ரிவெஞ்ச் ஆஃப் ஸ்டடீஸ். இங்கே 3 வீடியோஸ் இருக்குது. இதில் ஆஃப் ரிவெஞ்சுக்கு ஒரு வீடியோவும் ஆஃப் ஸ்டடீஸ்க்கு ஒரு வீடியோவும் இருக்கும். இதில் பேகனுடைய பயோகிராஃபிக்கு ஒரு வீடியோ இருக்கும். அப்போ மொத்தமாக 3 வீடியோஸ் 3/5/2025. ட்ரீம் சில்ட்ரன் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் கொடுத்து தான் வச்சுருக்கேன். 4ஆம் தேதி கேப் கொடுத்து தான் ட்ரீம் சில்ட்ரன் 5ஆம் தேதி வச்சுருக்கோம். ஸோ நல்ல ஒரு டைம் கொடுத்துருக்கேன். சர் ரோஜர் அட் த தியேட்டர் 6ஆம் தேதி, தி ஸ்பெக்டேட்டர் கிளப் 7ஆம் தேதி. ஸோ அப்போ அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வந்து அடைக்கூட்டாக டெய்லி நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா கூட ஒர்க் போயிட்டு வந்து ஃப்ரீ டைமில் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட இதை வந்து ஈஸியாக கவர் பண்ணி போகலாம். புரத்தாலமியன் 8/5/2025. நெக்ஸ்ட் வந்து பாருங்க பேரடைஸ் லாஸ்ட்டு, சானட் 18, தி லேம்ப் மூன் 3 ஒர்க்கும் சேர்த்து வந்து 2 வீடியோஸ் இருக்கும். இதில் பேரடைஸ் லாஸ்ட் தனியாக ஒரு வீடியோ இருக்கும், சானட் 18 லேம்ப் மூன் அப்படிங்கிறதுக்கு சேர்த்து ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோவை பார்த்துட்டு 2 டெஸ்ட் எழுதுவீங்க. சானட் 18 த லேம்ப் மூன்ல ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, பேரடைஸ் லாஸ்ட் புக் 9ல் குறிப்பிட்ட லைன்ஸ் மட்டும் ஒரு டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இது 9/5/2025. அதற்கப்புறம் தி பைட் சானட் 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் இருக்கும், 10/5/2025. இதுவும் அதே மாதிரி தான். இந்த டேலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் எழுதுவீங்க. அதாவது நாங்கள் வந்து 2 டாப்பிக்கே பிரிச்சிருக்குன்னா 2 வீடியோஸ் இருக்கும், 2 டெஸ்ட்டு நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது மைண்ட் வச்சுக்கணும். அகைன் எ சாங் ஃபார் செயின்ட் சிசிலிஸ் டே, ஓட் ஆன் சாலிட்யூட் இது 12/5/2025. டாக்டர் ஃபாஸ்டஸ் இது வந்து 4 வீடியோஸ் இருக்கும், நல்லா டீட்டெயிலாக ரீச் பண்ணியிருக்கோம், 13/5/2025. பிக்மேலியன் மொத்தம் 7 வீடியோஸ் இருக்கும், எல்லாமே நூக் அண்ட் கார்னர் அதை வந்து டீச் பண்ணியிருப்போம். ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்படியே அவங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்காக ஒரு நாள் கேப் விட்டு 14ஆம் தேதி நீங்கள் நல்லா படிச்சுட்டு 15ஆம் தேதியும் படிச்சுட்டு 15/5/2025 அந்த ஈவினிங்கில் நீங்கள் வந்து பிக்மேலியன் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தி இம்பார்ட்டன்ஸ் பீயிங் ஏர்னஸ்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் இருக்கும், அதாவது 6 வீடியோஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருப்போம். 15ஆம் தேதி நீங்கள் பிக்மேலியன் முடிக்கிறீங்க, ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் பீயிங் ஏர்னஸ்ட் படிச்சுட்டு அதற்கு அடுத்தது 17ஆம் தேதி இம்பார்ட்டன்ஸ் பீயிங் ஏர்னஸ்ட் மீதி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு 17ஆம் தேதி நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. அதாவது ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் வந்து கேப் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் படிக்கிறதுக்கான கேப் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். விக்ரம் வேக்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், 16 வீடியோஸ் இருக்குது. இந்த 16 வீடியோஸ் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டிங்கன்னா எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அதனால் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் வந்து கேப் கொடுத்துருக்கோம். 5 டேஸ் நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா 23/5/2025 விக்ரம் வேக்ஃபீல்டு எழுதிடலாம். டேவிட் காப்பர்ஃபீல்டு 6 வீடியோஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு 26ஆம் தேதி. டைம் மிஷின் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம், ஏன் 2 டேஸ் கேப் கொடுத்துருக்கோம், 8 மணி நேரம் வீடியோஸ் இருக்குது. இது ப்ராப்பராக படிச்சுட்டு 29/5/2025 செகண்ட் யூனிட்டுடைய கடைசி டாப்பிக்கை முடிக்கிறீங்க. ஸோ இப்போது செகண்ட் யூனிட் ஆல்மோஸ்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்க. யூனிட் 2னுடைய யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது 1/6/2025 இந்த யூனிட் 2னுடைய யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் எழுதுறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் வந்து இந்த மே அண்ட் ஏப்ரல் மிட்லேருந்து எழுதக்கூடிய இந்த 1.5 மாதத்தில் 2 யூனிட்டை நல்லா படிச்சுக்கிறீங்க. ஸோ அதனால் ரொம்ப நிதானமாக படிக்க முடியும், ரீகால் பண்ணுறதுக்கான எல்லா டைமும் இருக்கும். நீங்கள் இதை மட்டும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எளிமையாக நீங்கள் மார்க் வாங்கி ஜாப் பிடிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அதனால் கான்ஃபிடெண்ட்டாக படிக்கிற சூழலில் தான் இந்த ஷெடியூலே அமைச்சிருக்கோம். ஆக நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியர் 3rd யூனிட்டுக்கு வரும். இங்கே மொத்தம் 42 வீடியோஸ் இருக்குது. இந்த 42 வீடியோஸில் அதை எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியனுடைய ஜென்ரல் இன்ட்ரடக்ஷனாக பிரிச்சிருப்போம். இதில் மொத்தம் 8 வீடியோஸ் இருக்கும். இந்த 8 வீடியோஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 3/6/2025 ஒரு 3 டாப்பிக்கும், 4/6/2025 ஒரு அடுத்த 2 டாப்பிக்கும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதியும் இதை முடிச்சிடுறீங்க. அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேக்பெத், ஜூலியஸ் சீசர், மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், ரிச்சர்ட் II இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக நடத்தியிருப்போம். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆக்டுக்கும் ஒரு நாள் நடத்தினா கூட 5 ஆக்ட் முடிச்சிருக்கணும். ஆனால் வந்து ஒவ்வொரு ஆக்டுக்கும் குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்துருப்போம். அதனால் நல்லா டீட்டெயிலாக 9 வீடியோ போட்டிருப்போம் மேக்பெத்துக்கு. 7/6/2025 மேக்பெத் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வந்து ஒரு நாள் கேப் விட்டு 9ஆம் தேதி ஜூலியஸ் சீசர் 8 வீடியோ இருக்கும். ஒரு நாள் 4 வீடியோ 8ஆம் தேதி, அடுத்த 9ஆம் தேதி 4 வீடியோ பார்த்துட்டு 9ஆம் தேதி நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் அப்படி தான், ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 4 வீடியோ 10ஆம் தேதி, 11ஆம் தேதி 4 வீடியோ பார்த்துட்டு அந்த மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் முடிச்சுக்கிறீங்க. அகைன் ரிச்சர்ட் IIல ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 5 வீடியோ பாருங்கள், செகண்ட் நாள் 14/6/2025 அதற்கு இதுலேயும் பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து 12, 13 2 நாள் கேப் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வீடியோ பார்த்தா கூட 3 பார்த்தா கூட நல்ல ஒரு டைம் இருக்கும். ஸோ அதனால் டீட்டெயிலாக படிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17/6/2025 3 டேஸ் கேப் கொடுத்ததுக்கப்புறம் யூனிட் 3னுடைய டெஸ்ட்டை
முடிச்சுக்கிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய ஃப்ளெக்சிபிளில் கொடுத்துருக்கோம். ப்ராப்பராக பயன்படுத்திட்டா போதும், ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது இருக்கும். இப்போ யூனிட் 4ல் வந்தாச்சு. இப்போ யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்ளகான், சாலிட் ரீப்பர் இது ரெண்டும் தனித்தனி வீடியோவாக இருக்கும். இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு எழுதுறீங்க 18ஆம் தேதியே. அதே அன்னைக்கு O2 90 கிலோ அப்படின்னா அந்த டாப்பிக்கையும் படிச்சுட்டு அதுக்கு ஒரு தனியாக டெஸ்ட் இருக்கும், அதே அன்னைக்கு எழுதுறீங்க. ஸோ இது ஒரே நாளில் வந்து 3 டெஸ்ட் இருக்கும். படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, இதே மெத்தட் தான். அதற்கப்புறம் 19/6/2025 ஓஸ்மண்டியஸ் அண்ட் மை லாஸ்ட் டச்சஸ் 3 ஹவர்ஸ் தான். 3 ஹவர்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இந்த 2 டெஸ்ட்டை எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் காட்ஸ் கிராண்டியர் ஸ்பூன் ஃபீடிங் 20/6/2025 மை ஃபர்ஸ்ட் அக்வெண்டன்ஸ் போயட்ஸ் ஒரு நல்லா வந்து பார்த்தோன்னா 3 வீடியோஸ் தான். அது 21/6/2025 ஆஃப் கிங் ட்ரெசரிஸ் இது ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம். 23/6/2025 வெயிட்டிங் ஃபார் காடட் இதுக்கும் ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம். 7 வீடியோஸ் இருக்கும். 7 வீடியோஸ் நல்லா பார்த்துட்டு 25/6/2025 இங்கே வீடியோஸ்னுடைய எண்ணிக்கை பெருசாக இருக்குதுன்னா ஏதோ 10 நிமிஷம் 15 20 நிமிஷம்லாம் கிடையாது. எல்லா வீடியோஸும் குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம் இருக்கும். ஸோ அதனால் ஹைலி டீட்டெயிலாக எவ்வளோ டீச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டீச் பண்ணியிருப்போம். பிரேவ் நியூ வேர்ல்டு இது பாருங்க, மொத்தம் 13 வீடியோஸ் வந்து பிரேவ் நியூ வேர்ல்டு இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு தேவையான டைமு 26, 27, 28 3 டேஸ் அது கொடுத்துருப்போம். அந்த 3 டேஸ் நீங்கள் ப்ராப்பராக பிரேவ் நியூ வேர்ல்டு முழுசாக படிச்சுட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு 29/6/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. யூனிட் 4னுடைய கம்ப்ளீட் யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது 2/7/2025. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா இப்போ 4 யூனிட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஜூன் மாதம் எண்டுங்கும் போது நீங்கள் 4 யூனிட்ஸையும் முடிச்சிடுறீங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் போனீங்க அப்படின்னா 4 யூனிட்ஸ் படித்தது போனதே தெரியாது. எளிமையாக உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5th யூனிட் அமெரிக்கன் லிட்ரேச்சருக்குள்ளே வரும். மொத்தம் 80 வீடியோஸ் இதுக்குள்ளே இருக்குது. இந்த அதே 4th யூனிட்டில் 37 வீடியோஸு, 5th யூனிட்டில் 80 வீடியோஸ், அதிகமான வீடியோஸ் இருக்கக்கூடிய இடம் இதுலேயும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாத்தையும் நல்லா கவனித்து படிச்சுட்டு போகணும். செல்ஃப் ரிலையன்ஸ் 9 வீடியோஸ் இருக்கும். 5/7/2025 ஐ ஹேவ் அ ட்ரீம், அதுக்கப்புறம் கெட் இஸ் பர் அட்ரஸ் இது ரெண்டு சேர்த்து தான் வந்து பார்த்தோன்னா ஒரே நாள் டெஸ்ட் வச்சுருக்கோம். 6/7/2025 பேட்டில் ஆஃப் ஆன்ஸ் அமெரிக்கன் ஸ்காலர் பேட்டில் ஆஃப் ஆன்ஸ் 2 வீடியோஸ் தான். சிம்பிளாக முடிச்சுட்டு 7/7/2025 எழுதிக்கங்க. அமெரிக்கன் ஸ்காலருக்கு ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம். 7 வீடியோஸ் இருக்கும். 9/7/2025 முடிச்சுக்கிறீங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னிங் குரூப் அவுட் ஆஃப் த கிராடல் எண்டஸ் ட்ராக்கிங் இதில் ஒவ்வொன்றிலும் 2 வீடியோஸ் இருக்கும். அதை ரெண்டையும் படிச்சுட்டு வீடியோவை பார்த்துட்டு 10/7/2025 அவனோட டெஸ்ட் முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 11/7/2025 3 டாபிக்ஸ் இருக்கும். 3 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு டாபிக் இருக்கும். அதனால் ஒவ்வொரு டாபிக் படிச்சுட்டு ஒரு வீடியோ முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு 4 மணி நேரத்தில் அதை முடிச்சிடலாம். ஸோ அழகாக நீங்கள் படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த நெக்ஸ்ட்டு ஹாப்பினஸ் அண்ட் பிரம்மா இது 2 சேர்த்து 12/7/2025 டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேனுக்கு 5 வீடியோஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடையில ஒரு நாள் கொடுத்துருக்கோம். 14/7/2025 டெஸ்ட் எழுதிக்கோங்க. கிளாஸ் மேனேஜர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வீடியோஸ் இருக்குது. இதுக்கும் அப்படி தான் 2 டேஸ் டைம் கொடுத்துருக்கோம். 2 டேஸ் டைம் முடிச்சுட்டு 17/7/2025 இதனுடைய டெஸ்ட் எழுதுறீங்க. கேஸ்காப் அமௌண்ட்டிலிடோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் தான் இருக்கும். அதனால் ஒரே ஒரு நாள் தான். அது 17ஆம் தேதி எடுத்து முடிச்சு கையோட 18ஆம் தேதி இதை முடிச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு லெட் மீ ஃபீல் யுவர் பல்ஸ் லிட்டில் மேட் ஸ்கேல் இது ரெண்டும் சேர்த்து 3 வீடியோஸ் இருக்கும். அது 19/7/2025 என் ஆஞ்சல் டிஸ்கைஸ் 20/7/2025 தி ஸ்கேர்லெட் லெட்டர் இதில் 20 வீடியோஸ் இருக்குது. இந்த ஸ்கேர்லெட் லெட்டர் ஸ்ப்ரிங்லேயே நடத்துகிற மாதிரி வேறு எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ டீட்டெயிலாக நோக் அண்ட் கார்னராக அதை நடத்திருப்போம். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு 20ஆம் தேதி 20 வீடியோஸ் முடிச்சுட்டு 25/7/2025 இதனுடைய டெஸ்ட் எழுதுறீங்க. அதற்கப்புறம் பிலோவுட் 6 வீடியோஸ் இருக்கும். 27/7/2025 முடிக்கிறீங்க. யூனிட் 5 30/7/2025 யூனிட் 5 எழுதி முடிக்கிறீங்க. ஸோ அப்போ இப்போ வந்து ஜூலை மாதம் போது 5 யூனிட்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ மே ஜூன் ஜூலை 3 மாதத்தில் ஏப்ரலில் 15 நாள் இருக்கு இல்லையா, இந்த 3 மாதம் ப்ளஸ் 3.5 மாதத்தில் நீங்கள் 5 யூனிட்ஸ் முடிச்சிட்டிங்க. ஸோ இந்த ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் போயிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கி ஜாபுக்கு போகிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வந்து என் ஷெடியூலை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த போதும் எந்த ரிஸ்க்கும் நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. ஸோ ஆல் த ரிஸ்க் வி ஹேவ் டேக்கன் ஆல்ரெடி அப்படிங்கிறது தான். நாங்கள் நிறையா வகையில் டெஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், வீடியோஸ் இருக்கட்டும், எல்லா ரிஸ்க் எடுத்துட்டோம். நீங்கள் அதை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை செக்யூர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்ட போதும். இப்போ யூனிட் 6 இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 28 வீடியோஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான். அதனால் ரொம்ப நெருக்கடியாக இருக்காது. பிஜிடிஆர் மாதிரி யூனிட் 6 வந்து நெருக்கடி இல்லாமல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பல் ஆஃப் நான் வயலன்ஸு வேர்ல்டு கம்யூனிட்டி இது ரெண்டையும் வந்து 3 வீடியோஸ் இருக்கும். முடிச்சுட்டு 31/7/2025 டெஸ்ட் எழுதிடுறீங்க.
த பவர் ஆஃப் ப்ரேயர், டைகர் அண்ட் த டீர், லவ் அண்ட் டெத் எல்லாம் தனித்தனி டாபிக்ஸு. தனித்தனி டாபிக்ஸ் ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு தனித்தனியான டெஸ்ட்டு 1/8/2025 எழுதி முடிச்சுக்கிறீங்க. ஈவினிங் வீட்டு, குட் பை பார்ட்டி 2/8/2025, ஏன் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மதர்ஸ் அமாங் அதர் திங்ஸ், நாகமண்டலா இதெல்லாம் சேர்த்து 3/8/2025. நாகமண்டலம் சூப்பரான ஒரு டாபிக்கு, அதை நல்லா வந்து புரிஞ்சுட்டு நீங்கள் 3/8/2025 டெஸ்ட் எழுதிக்கிறீங்க. டான்ஸ் லைக் எ மேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் தான், ஆனால் ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கோம் 4/8/2025. சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன், இதுக்கும் ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கோம் 2 வீடியோஸ் தான். நான் டான்ஸ் லைக் எ மேனும் சைலன்ஸ் த கோர்ட் இன் செஷன் ஒன்றா சேர்த்து போட்டிருக்கலாம், பட் ஆனால் இது ரெண்டுமே முக்கியமான டாபிக் அப்படிங்கிறனால ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இதில் வந்து கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகங்கிறனால தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். கூலி இதில் 9 வீடியோ இருக்கும், உங்களுக்கு 2 டேஸ் டைமும் கொடுத்துட்டு 8/8/2025 கூலி முடிக்கிறீங்க. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப், இது ரெண்டுமே தனித்தனி ஒர்க்ஸு, பட் ஆனால் இது 4 வீடியோஸ் தான் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் கேப் இல்லாமல் கொடுத்துட்டோம் 9/8/2025. ஸோ இது ரெண்டையும் வந்து ப்ராப்பராக வந்து படிச்சுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டான்ஸ் லைக் மேலே உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப் அங்கே போய் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டைம் இருக்கிற இடத்துல வேறு எங்கேயாவது அட்வான்ஸாகவும் படிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அட்வான்ஸாகவும் படித்து போகிறது ரொம்ப சிறப்பானது. 12/8/2025 யூனிட் 6க்கான யூனிட் டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 வரைக்கும் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் போனீங்கன்னா அந்த சிலபஸ் கவர் பண்ணுறது உங்களுக்கு பர்டனாகவே இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் இவ்வளோ நேரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுகிட்டே வந்திருப்பீங்க. இந்த ஷெடியூலை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பார்த்துக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து இன்றைக்கி எப்படி கூகுள் மீட்டில் லிங்க் எல்லாம் அனுப்பணுமோ அதே போல் அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷெடியூலையும் அனுப்பிடுவேன். அங்கே கூட நீங்கள் வந்து இந்த ஷெடியூலை எடுத்துக்கலாம், நீங்கள் கையில் வச்சுக்கிறக்காது இந்த ஷெடியூல். ஸோ இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக மீதி 7வது யூனிட்லேருந்து 10வது யூனிட் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி கொடுத்து இதே போல் ஷெடியூல் வந்து கொடுத்துருவோம், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஷெடியூலை வந்து நீங்கள் ஒருவேளை ஒரு பிடிஎஃப்ல இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மீதி 7லேருந்து 10வது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா ஷெடியூலில் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து அந்தந்த டேவில் ப்ராப்பராக நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ யூனிட் 7லேருந்து 10 வரைக்கும் வந்து 144 வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன எத்தனை வீடியோஸ் இருக்குங்கிறது யூனிட் 7, 8, 9, 10 அப்படிங்கிறது எல்லாத்தையும் தனித்தனியாக இங்கே கொடுத்துருக்கோம். அதை எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து நீங்கள் கவனிச்சிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான உங்களுக்கு ஷெடியூலில் வந்து கொடுத்துருவோம். யூனிட் 7ல் ஒவ்வொரு டாபிக் எந்தெந்த டாபிக் என்னென்ன டேட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷெடியூலில் கொடுத்துருவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறது எல்லா டைமும் கொடுத்துட்டு எக்ஸாம் நடக்கக்கூடிய அந்த மாதத்துக்கு முன்னாடியே சப்ளிங் எக்ஸாம் தொடங்கிடும், சப்ளிங் டெஸ்ட்டு தொடங்கிடுவோம். எக்ஸாம் நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் மந்தில் அந்த எப்படி இருந்தாலும் டிசம்பர் மந்தில் டேட் நம்ம முன்னாடியே தெரிஞ்சிடும். அதை பொறுத்து மார்க் எக்ஸாம் வந்து பிளான் பண்ணிடுவோம். அதாவது ஆல்ரெடி நாங்கள் 20 மார்க் எக்ஸாம் நடத்திட்டோம். ஸோ 20 மார்க் எக்ஸாம்க்கான கொஸ்டின்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்பட்டா ஒருவேளை டிசம்பர் மாதம் எண்டில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா அந்த 20 மார்க் எக்ஸாமோட இன்னும் 5லேருந்து 10 மார்க் எக்ஸாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து சேர்த்து நடத்துவோம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணுறதுல தான் ஸ்ப்ரிங் லைன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் ஸ்ப்ரிங் லைன் ஆல்ரெடி நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க. இன்றைக்கி எல்லாருமே செழிப்பான லைஃப் இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு நாங்கள் வந்து கவனிச்சிக்கிற விதம், அவங்களுக்கு கரெக்டாக அந்த சக்ஸஸ் நோக்கி இழுத்துட்டு போகிற விதம் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக எங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய இடத்த தக்க வச்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்களோட ஆஃபீஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணி எங்களோட மெட்டீரியல் விசிட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஒருவேளை சேலத்துலேருந்து வரீங்க அப்படின்னா பவானி பைபாஸ் ஸ்டாப்னு கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறி பவானி பைபாஸ் ஸ்டாப்னு இறங்கிக்கலாம். அல்லது ஈரோட்லேருந்து வரீங்கனாலும் பவானி பஸ் வரதுக்கு முன்னாடி கூடுதலுக்கு முன்னாலேயே பவானி பைபாஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது கேட்டு இறங்கிட்டிங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எங்களோட ஆஃபீஸ். நீங்கள் ஒருவேளை பெருந்துறையோ கோயம்புத்தூரோ அங்கேருந்து வரீங்க அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், சேலம் பஸ்ஸில் வந்தீங்கன்னா அங்கே வந்து இறங்கிக்கலாம். பவானி பைபாஸ் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப பக்கமான ஒரு இடத்துல தான் இருக்குது. நீங்கள் வந்து எங்களோட ஆஃபீஸை விசிட் பண்ணி நீங்கள் வந்து எங்களோட மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். இல்லை ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ் வர முடியல அப்படின்னா எங்களோட சாம்பிள் மெட்டீரியல்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வெப்சைட்லேயே இருக்கும். அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வைப்போம். கொஸ்டின்ஸும் சாம்பிள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எங்களுடைய நம்பர் 7397164456 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் எப்பொழுது வேணாலும் வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களோட டீம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதை தாண்டி நீங்கள் அங்கே வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்லேயும் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் மெயில் அனுப்புறதுனா admin@springline.in அப்படிங்கிறதுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபேவர் பண்ணுற எல்லா வகையிலையும் ஸ்ப்ரிங்லைன் வந்து செயல்பட்டுருக்கு. பயன்படுத்திக்கங்க, வெற்றி பெறுங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு எக்ஸாமும் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும். எக்ஸாம் வரும்போதே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். இந்த முறை எக்ஸாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் எப்போ வருது அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலங்களில் மாறிடும். ஸோ அதனால் இந்த எக்ஸாமை வந்து ப்ராப்பராக பயன்படுத்தி வெற்றியை தக்க வச்சுக்காங்க.